டாடா ஐபிஎல் 2024 இந்த வருஷம் எந்த டீம் வந்து கோப்பையை வின் பண்ண போகுது, எதெல்லாம் வந்து டாப் 4ல் வந்து நிற்க போகிறாங்க அப்படின்றத தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா ஐபிஎல் இந்த வருஷம் வந்து 2024 நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்பயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் செரிமனி நடக்க போகுது அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல்லில் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்ல போனால் லாஸ்ட் ஐபிஎல்லே எடுத்துப்போம். நம்ம ஜிடி விசஸ் சிஎஸ்கேக்கு தான் மேட்ச் நடந்தது. அதில் சிஎஸ்கே வந்து கோப்பையை வின் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டான சிஎஸ்கே அண்டு ஜிடிக்கு தான் இந்த மேட்ச் நடந்திருக்கணும். இது எதுக்காக நடத்தப்பட்டது, ஆர்சிபியை எதுக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்தவரை எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இது வரைக்கும் கோப்பையே ஒரு முறை கூட வெல்லாத டீம், இன்னொரு பக்கம் 5 வாட்டி கோப்பையை வின் பண்ண டீம் சிஎஸ்கே. இது ரெண்டுக்கும் ரொம்ப க்ரூஷியலான ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாக்குறது, ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப க்யூரியாசிட்டியை அதிகமாக்கி இதனால் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நோக்கம் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் தென் ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, அப்போது லாஸ்ட் மேட்ச் யாருக்கு நடக்கும் அப்படின்னு, லாஸ்ட்டும் வந்து இவங்களுக்கு தான் நடக்கும். என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி லாஸ்ட் மேட்சுமே ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் தான் வந்து ஃபைனல் நடக்கும். அதுவும் சேப்பாக்கத்தில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து 2023 ஜிடி விசஸ் சிஎஸ்கேக்கும் வந்து அகமதாபாத் ஸ்டேடியத்தில் தான் வந்து ஜிடியோட ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்தில் தான் நடந்தது. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கேல தான், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி நடக்குது. ஆனால் சென்னை ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஃபைனலும் வந்து சென்னை ஹோம் கிரவுண்டில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் தென் எந்த டீம் வந்து கோப்பையை வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது லாஸ்ட் டைமில் எப்படி நடந்ததோ அதே போல தான் இப்போது ஃபைனல்ஸுக்கு சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தான் போவாங்க. அப்போது எந்தெந்த டீம்லாம் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு வந்து கேட்டோம்னா, சிஎஸ்கே, ஆர்சிபி, கேகேஆர், மும்பை இந்தியன்ஸ், இந்த 4 டீம் தான் வந்து குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் தென் இந்த 4மே வந்து ரொம்ப க்ரூஷியலாக வெயிட்டான டீமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஹார்திக் பாண்டியா 2 வருஷமாக வந்து மும்பை இந்தியன்ஸில் கிடையாது. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஜிடி டீமை எப்போ உள்ளே கொண்டு வந்தாங்களோ அப்போலேருந்து ஜிடி டீமுக்கு கேப்டனாக இருக்கார் ஹார்திக் பாண்டியா. அவர் ஃபஸ்ட்டு ஐபிஎல்லே அந்த டீமை கொண்டு வந்த ஐபிஎல்லே அவர் வந்து கோப்பையை வின் பண்ணி கொடுத்தாரு. 2வது ஐபிஎல்லில் ரன்னர் அப் அந்த டீம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து சரக்கு இருக்குது. சரி, இவரை வந்து நம்ம டீமுக்கு கொண்டு வருவோம். சில வருஷமாக வந்து ஒரு 2 வருஷமாக வந்து மும்பை இந்தியன்ஸோட டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஒரு ஆல்ரவுண்டர் நம்மக்கிட்ட இல்லை, விக்கெட் டேக்கர் வந்து பேட்டர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி குறை இருந்துக்கிட்டே இருந்தது. அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஹார்திக் பாண்டியாவை பேசி எப்படியோ அங்கேருந்து வாங்கிட்டாங்க. அண்ட் தென் ரோஹித் சர்மாவோட கேப்டன் பதவியும் பறிக்கப்பட்டது. கேப்டன் பதவி கொடுத்தா தான் இவர் வருவேன் அப்படின்ற மாதிரி ஹார்திக் பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போது நமக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, நான் இந்த இடத்துல கேப்டனாக இருந்திருக்கேன், அங்கே வந்து கேப்டனாக இல்லாமல் இல்லைன்னா என் மரியாதை என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு வியூ பாயிண்டில் அவர் வந்து கேப்டன்சியை விடாமல் நான் வந்தால் கேப்டனாக தான் வருவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் வந்து கேப்டனாக மீண்டும் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றது தெரியல. ஏன்னா சில ஃபேன் பேஸ் எல்லாமே அவர் கேப்டன் பதவியிலேருந்து ரோஹித் சர்மாவை தூக்கின உடனே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் லெவல் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த மும்பை இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க, 2வது இடத்துல சிஎஸ்கே இருந்தாங்க. இப்போது சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். அண்ட் தென் ஃபேன்ஸ் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஒரு வேளை வந்து தொடர்ந்து ஒரு 4-5 மேட்ச் ஜெயிச்சுட்டு இவங்க செமிஃபைனல் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆர்சிபி டீமை எடுத்துக்கிட்டால், எதை வச்சு நீ ஆர்சிபி டீம் வந்து இந்த வருஷம் ஃபைனல்ஸ்க்கு வரும் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டால், ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் அப்படின்றதே ஸ்கிரிப்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தான் கோப்பையை வின் பண்ணும். எப்படி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்டால், அதுதான் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஆர்சிபி ஓப்பனிங் செரிமனி மேட்ச் வைக்கணும், எங்கேயோ இடிக்குதில்ல, நீ டிஆர்பிக்கு என்னமோ பண்ணிக்கோங்க, எங்கேயோ வந்து இடிக்குது. ஆனால் நீங்கள் வந்து டிஆர்பிக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறையா ஸ்பான்சர்ஸ் எவ்வளவோ வந்து கோடி கோடியாக கொட்டினாலுமே
ஆனாலும் இந்த செமிஃபைனல், ஃபைனல்னு வரும்போது எனக்கே லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே எப்படி வின் பண்ணுச்சு அப்படின்ற கேள்வி தான் இருந்தது. தோத்துருக்க வேண்டிய மேட்ச் அது சிஎஸ்கே. அது எப்படி வின் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இன்னொன்னு வந்து எந்த ஒரு ஐபிஎல்லையுமே இதுவரைக்கும் சரி, தோனி வந்து கோப்பைய வின் பண்ணும்போது, அந்த லாஸ்ட் பால் வின் பண்ண மொமெண்ட் நீங்க சிஎஸ்கேவோட எல்லா மேட்சுமே லாஸ்ட் 2023 தவிர்த்து, இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைனல்ஸ் மேட்ச் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பாருங்க சிஎஸ்கே வின் பண்ண மேட்ச. அதுல வந்து சிஎஸ்கே வின் பண்ணுச்சு அப்படின்னா, அப்ப தோனியோட மைண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, காமா எப்பயுமே இருந்திருக்காரு. ஐ திங்க் ஐ திங்க் சிஎஸ்கே வின் பண்ண லாஸ்ட் ஐபிஎல் டிராபி அதுவா இருக்கும். அதுவும் தோனி இருக்கும்போது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் அப்போது அமைதியாவே இதுவரைக்கும் 4 ஐபிஎல்லுக்கும் அமைதியா தான் இருந்துட்டுருக்காரு. மோஸ்ட் ஆஃப் செலிப்ரேஷன் ஓடி போய் யாரையும் கட்டிப்பிடிச்சு அந்த அளவுக்கு தூக்குனதே கிடையாது. பட் ஆனா 2023ல ஜடேஜா அந்த பால அடிச்சுட்டு தோனியை நோக்கி ஓடி வருவார். தோனியும் தலையை தொங்கி போட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. அவர் அடிச்சு 4 போகணும்னு தெரிஞ்ச உடனே இவர் எழுந்து ஓடுவார் பாருங்க. வேகமா ஓடி போய் ஜடேஜாவை தூக்குனாரு கண்ணீர் மல்க. எந்த ஐபிஎல்லையும் இது வரைக்கும் நடந்ததில்லை. தோனி இந்த அளவுக்கு வந்து ஓவர் எமோஷனலும் ஆனது கிடையாது. ஐ திங்க் இந்த வருஷத்தோடையே தோனி வந்து ரிட்டையர் ஆகலாம் அப்படின்றது என்னோட ப்ரிடிக்ஷன் தான். அண்ட் தென் சிஎஸ்கேக்கு அடுத்த கேப்டனாக அப்போ யார் வருவாங்க அப்படின்னு கேட்டால் ஐ திங்க் ரஹானே தான். சிஎஸ்கே டீம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அப்புறம் எப்படி வந்து இந்த வருஷம் வந்து ஆர்சிபி கோப்பையை வின் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா சிஎஸ்கே டீமில் வந்து இப்போதைக்கு வந்து டெவன் கான்வே கிடையாது. சிஎஸ்கே டீமோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே என்னென்னா அவங்க வந்து ஒரு ஓடிஐ டீம் அண்டு டெஸ்ட் டீம் பிளேயர். எல்லாருமே T20 ஃபார்மேட்டில் இருக்கிறது ஒரு 4-5 பேட்ஸ்மேன்ஸ் மட்டும்தான். இது எல்லாருமே டெஸ்ட் விளையாடுற பிளேயர் தான். அதனால் வந்து விக்கெட் விழுந்துச்சுன்னா அவங்க நின்று அடித்து ஒரு ரன்னை கொண்டு போயிடுவாங்க. ஒரு 60 ரன்னுக்கு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் 5 விக்கெட் விழுந்தாலுமே சரி 140 150க்கெலாம் வந்து அசால்ட்டாக கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லா ஐபிஎல்லுமே இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த டீமில் இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. விக்கெட் டேக்கிங் பவுலர் அண்டு யார் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை டுவைன் பிராவோ தான் வந்து மிஸ் ஆகுறாரு. சிஎஸ்கேல பவுலிங்னு சொல்ல போனால் அந்தளவுக்கு பெருசாக வந்து கிடையாது. பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறவர் யாருன்னு பார்த்தா தீபக் சாகர் ஒரு ஆள் தான். மிடில் வந்து இதுக்கு முன்னாடி பதிரனா எடுத்துகிட்டு இருந்தார். பதிரனா ஒரு 3 வாரமாக வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வாரமாக பதிரனா வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னா முஸ்தபிகுர் ரஹ்மான். அவர் வந்து எக்கனாமிக்கலாக ஒரு போடக்கூடிய பவுலர். அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார். அண்ட் தென் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு என்னமோ சிஎஸ்கேல பவுலிங் தான் கொஞ்சம் மட்டமாக இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இதை வச்சுக்கிட்டே இது இல்லாமலேயே வந்து பேட்டிங் இந்த அளவுக்குலாம் வந்து இல்லாமலேயே சிஎஸ்கே வந்து ஃபைனல்ஸ்லாம் வந்திருக்கு. இது வரைக்கும் செமிஃபைனல்ஸ்லாம் தாண்டி ஃபைனல்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த வருஷம் ஃபைனல்ஸ் வந்தால் சிஎஸ்கே கண்டிப்பாக கோப்பையை வின் பண்ணாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் கப்பு கிடையாது. ஆர்சிபிக்கு தான் கப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆர்சிபி இது வரைக்கும் எந்த வருஷமும் வின் பண்ணதே கிடையாது கோப்பை. ஆனால் உமன்ஸ் டீமில் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்களேன். நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து கிரிக்கெட்டை வந்து கிரிக்கெட்டாக பார்க்குறோம், ஸ்போர்ட்ஸாக பார்க்குறோம் அப்படின்னா யாரை போய் கேட்டாலுமே சரி ஆர்சிபி இந்த வாட்டி வின் பண்ணணும், வின் பண்ணால் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஆர்சிபி டீம் வந்து இது வரைக்குமே வந்து கோப்பையை வின் பண்ணது கிடையாது. இந்த ஒரு வாட்டியாவது வின் பண்ணட்டுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட மைண்டுமே வந்து ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டுக்கா 2011 இந்தியா வேர்ல்டு கப் அடித்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரோட ப்ரேயர்ஸ் தான். அன்னைக்கு வந்து அவ்வளோ ப்ரேயர்ஸ் பண்ணாங்க இந்தியா வந்து கோப்பையை வின் பண்ணணும் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து ப்ரே பண்ணாங்க. ஸோ அதனாலேயும் அந்த பிலீவ் இருந்ததுனாலேயும் அவங்களுக்கு கூடுதல் சப்போர்ட்டாக வந்து வின் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்தது. இந்த வருஷம் ஆர்சிபி கோப்பையை வின் பண்ணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் இஸ் ரெடி. நீங்கள் தேவையில்லாமல் மேட்சை பற்றி டிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இதுதான். இந்த நான் சொன்ன 4 டீம் செமிஃபைனல்ஸ் வரும். இந்த 2 டீம் கோப்பையை வின் பண்ணுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் தோனி வந்து ரிட்டையர் ஆகிடுவார். ரஹானே வந்து கேப்டன்சியை வந்து அவர் கையில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரஹானேக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்குது. அண்ட் தென் ருத்ராஜுக்கு போகலாம். ஆனால் ருத்ராஜ் அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து கேப்டன்சி கொடுத்து பார்த்தாங்க. அவர் செட் ஆகலை. 7 மேட்ச் வந்து விளையாடினார், செட் ஆகலை, என்னால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோனி கையிலே வந்து கொடுத்துட்டார் ஒரு ஐபிஎல் சீசனில். ஐ திங்க் ரஹானே தான்
வேறு ஃபாரின் பிளேயருக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ஆர்சிபியில் இந்த வாட்டி தரமாக இருக்காங்க. என்னமோ பவுலர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக வந்து தெரியுறாங்க. லாக்கி ஃபர்குசன், யாஷ் தயால், அல்சாரி ஜோசப், இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி அவங்க வின் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதான் ஸ்கிரிப்டு. பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் இருக்கார், மேக்ஸ்வெல்லு, ஃபாப் டி பிளஸி, விராட் கோலி, ரஜத் பட்டிதார், எல்லாரும் 5 பேர் பேட்ஸ்மேன்ஸ் தான். தரமான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட வான வேடிக்கை மட்டும் நிற்க போகிறது கிடையாது. மொதல் மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஐபிஎல்ல யார் கோப்பையை வின் பண்ணுவாங்க, அண்ட் தென் யார் வந்து டாப் 4 பிடிப்பாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.